எஃப்டி லைஃப் ஸ்டைல் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எல்லா வருஷமும் கஷ்டப்படுற ஒரு ராசி வந்து தனுஷ் ராசி. இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த 3 பயிற்சிகளும் எந்தெந்த இடத்துல இருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க மேம். சனி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வந்திருக்கார். அர்த்தாஷ்டம சனியாக வந்திருக்காரு அப்படின்னும் போது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. அன்லெஸ் இப்போ நீங்கள் தனுசுவாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ தசை நல்லா இருக்குது அப்படின்னா 40% இம்பேக்ட் தான். தசை பெருசாக ஃபேவரால் சனி தசையிலே இருக்கும் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 90 to 100% இம்பேக்ட்னு வரும். ஆனால் அந்த 90 to 100% இம்பேக்டே பெரிய லெவலில் இல்லைம்மா. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 7 நாட்டு சனியில் 7.5 வருஷம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தை கொடுப்பான். 7.5 வருடங்கள் கஷ்டத்தை கொடுப்பான். அஷ்டம சனியில் 2.5 வருஷத்தில் அந்த மொத்த 7.5 வருஷத்தில் என்ன கஷ்டத்தை கொடுப்பானோ அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுப்பான். பொதுவாக சனியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மந்தன், முடவன் அப்படிம்பாங்க. அவன் ரொம்ப ஸ்லக்கிஷ், ரொம்ப நிதானமாக நகரக்கூடிய கோளில் சனி ஒன்று, சரிங்களா? ஆனால் இப்போ இந்த அர்த்தாஷ்டம சனியில் என்ன சொல்லுவாங்கன்னா, அஷ்டமத்து சனியில் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளில் பாதியை இப்போ கொடுப்பா. அப்போ 5 நம்ம கவனமாக இருக்கணும். பொதுவாக சிம்மத்துக்கு நான் சொல்லியிருப்பேன் 5 விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படின்னு. அதே தான் தனுசுக்கும் சொல்கிறேன். அவங்க 100% கவனமாக இருக்கணும், இவங்க ஏறக்குறைய ஒரு 60% கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு கை இருப்பு காசில் கவனம் அப்படின்றது தேவை. நம்ம ரொம்ப நெருங்கின சொந்தத்து மூலியமாக கையிருப்பு காசு கரையை பார்க்கும். அது நீங்கள் 50 ரூபா வச்சுருந்தாலும் சரி, 50,000 வச்சுருந்தாலும் சரி, 50 கோடி வச்சுருந்தாலும் சரி, அது நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். ரெண்டாவது, நம்ம குடும்பத்தில் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ். குடும்பத்தில் இப்போ நம்ம வீட்டில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாலும் தனுசு வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ஆசான். தனுசு அப்படின்னாலே உபயராசி, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. அவங்களோட அறிவு, அவங்களோட திறமை எல்லாத்தையும் எனக்கும் யூஸ் பண்ணிப்பேன். மற்றவங்க கேட்டாலும் நான் பெருசாக அவங்கள பாட்டு கஷ்டப்படுறது, அவங்க வளரக்கூடாது அப்படின்னு மனசில் வஞ்சனை வச்சுக்கின்னு உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி வஞ்சகர்கள் உறவு வேண்டாம் அப்படிம்பாங்க. தனுசுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. தீஸ் பீப்புள் ஆர் வெரி ஹானஸ்ட், ஓகேங்களா? மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தன்னோட அறிவை தான் மட்டுமே வச்சுக்காம தன்னை சூழ்ந்து இருக்கவங்களுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் வந்து பாருங்கள், இப்போ குடும்பத்தில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இவங்க பர்ஃபெக்டாக தான் இருப்பாங்க, நல்லவங்களாக தான் இருப்பாங்க. இவங்க ஜென்ஸாக இருக்காங்கன்னா இவங்க மனைவி, குழந்தைங்க. இவங்க லேடிஸாக இருக்காங்கன்னா இவங்க ஹஸ்பண்டு, குழந்தைங்க. இவங்க எல்லாம் செய்யறதுக்கு இவங்க என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதில் கவனமாக வேணும். அதில் நம்ம ஒன்றுமே கவனமாக இருக்க முடியாது. நேரமும் காலமும் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்கள வந்து டேக்கிள் பண்ண சொல்லிட்டு நம்ம ஃப்ரீயாக இருந்துக்கலாம் அப்படின்னா இது 2வது. 3வது, வேலை செய்கிற இடத்துல சின்ன நீ ஒரு வார்த்தை என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் நான் சாப்பிட்டா உனக்கு என்ன, சாப்பிட்லனா உனக்கு என்ன, நான் சாப்பிட்லனா நீ வாங்கி தர போறியா, இல்லை சாப்பிட்டேன்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ண போகிற, இப்படின்ற மாதிரி பஞ்சாயத்து புதுசாக முளைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை. 3வது. 4வது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சொசைட்டியில் சின்ன அவப்பேர் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பெருசாக யார்கிட்டயும் சொசைட்டியில் அவப்பேரில் ஒரு பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை. ஹாய் பை அதோடு வச்சிங்கன்னா பிரச்சனையே இல்லை. 5வது நம்மளோட ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது தேவை. இந்த அர்த்தாஷ்டம சனினால் இந்த 5 விஷயத்தில் பொதுவாக தனுசு எச்சரிக்கையாக இருக்கணும். தசை சூப்பராக இருக்கவங்க ஒரு 40% கொஞ்சம் காஷியஸாக இருந்த போதும். தசை பெருசாக ஃபேவராக இல்லைங்க, சனி தசை தான் இருக்காங்க அப்படின்றவங்க 100% கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும், ஓகேங்களா? அதுக்கடுத்து குரு கலத்திர குருவாக வராரு. கலத்திர குருவாக வரப்போகிறோம், நிறைய நல்லது செய்ய போகிறார். எப்படி அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு அந்யோன்யம், ஒரு நல்ல இணக்கம், பிணைப்பு அப்படின்றது கொண்டு வந்துடுவார். இந்த 7ஆம் பாவம்ன்றது கலத்திரஸ்தானம், அங்கே தான் குரு வந்து உட்கார்ந்துட்டுருக்காரு. இது வந்து ஃபேமிலி பார்ட்னர்ஸ் மட்டும் சொல்கிறது இல்லைங்க, அதாவது லைஃப் பார்ட்னர் மட்டும் குறிக்கிறது இல்லைம்மா, நம்மளோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸையும் குறிக்குது. நம்ம வந்து கூட்டு தொழில் செய்கிறவங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட ஒரு நல்ல சுமூகமான உறவு அப்படின்றது இருக்கும். இது வந்து நம்ம பெருசாக எதுவும் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ராகு கேது 3-9, 3ஆம் பாவ ராகு இளைய சகோதர தைரியஸ்தானம், குருனோட பார்வை இருக்குது. ஸோ பெருசாக அவரை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் அதுக்கடுத்து 9ஆம் பாவம் கேது, அவர் பாக்கியஸ்தானத்தில் கேது வந்து உட்கார்ந்துட்டுருக்கார். பாக்கியஸ்தானத்தில் கேது வந்து உட்கார்ந்துட்டுருக்கிறதுனால நிறைய தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது எப்படின்னா வேலை செய்கிற இடத்துல அவங்க வந்து ஃபாரின் போகிறதுக்கான பிராப்தம், இல்லை ஃபாரின் கொலாபரேட்டட் கன்சர்னில் ஒரு வேலை, அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுமா. ஏன்னா ராகு கேது பயிற்சி 1.5 வருஷம், 18 மாதம் இல்லைங்களா? குரு பயிற்சி 1 வருஷம். இந்த சனி வந்து அர்த்தாஷ்டம சனியை 2.5 வருஷம் இருக்கார்.
சனி அர்த்தாஷ்டம சனி நம்ம பெருசாக பயப்பட வேண்டியதில்லம்மா, நம்ம சின்சியராக வேலை செஞ்சாலே போதுமானது அப்படின்னு சொல்லலாமா. மேம் இப்போ வேலை செய்கிறவங்கன்னா கண்டிப்பாக கேட்கணும். இந்த தனுஷ் ராசினியர் வந்து எப்போ பார்த்தா ஹார்ட் ஒர்க், எப்போ பார்த்தா வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க, சரி அந்த ராசியில் உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டப்படுறது அதெல்லாம் வந்து அதிகமாகவே இருக்கு மேம்? இல்லைம்மா, பொதுவாக வந்து பாருங்கம்மா, இந்த தனுசு அப்படின்னாலே அது வந்து குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசிம்மா. குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்னும் போது பெரும்பாலும் தனுசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. இது கலிகாலம் அப்படின்றதுனால நல்லவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அவ்வளோதானே தவிர இவங்க வந்து பாருங்க மற்றவங்களுக்காக அப்படின்றது தான் இவங்களோட வாழ்க்கை. மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்களுக்காக சேவை செய்யணும், மற்றவங்கள கைட் பண்ணணும், ஒரு நல்ல கார்டியனாக இருக்கணும், இப்படிப்பட்டவங்க தான். ஸோ இது ஒன்றும் இவங்க வந்து பாருங்கம்மா, ஒரு குரு தான் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி அப்படின்றனால இந்த பர்சன்ஸ் வந்து பேசிக்கலி தேஸ் பீப்புள்ஸ் ஆர் லக்கி. அப்படின்னா நல்ல ஞானம் இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும், தெளிவு இருக்கும், வேகம் இருக்காது, விவேகம் இருக்கும். இதெல்லாம் ப்ளஸ் தான், நம்ம மைனஸ் இல்லையே இல்லையா? இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ். எல்லாருக்கும் கிடச்சிடுமா? கோடி கோடியா காசு இருக்கு, நான் புத்திசாலி ஆகணும்னா அது ஆகுமா? அது முடியாது இல்லையா? புத்திசாலித்தனத்தை என்னைக்குனாலும் பணமாக்கிக்கலாம். பணத்தை புத்திசாலித்தனமா மாத்திக்க முடியுமா? முடியாது. நீ காசு கொடுத்து என்ஆர்ஐ கோட்டால கூட மெடிசன் சீட்டு வாங்கிடலாம், படிக்கணும்ல. அங்க படிச்சாதானே நீ டாக்டர் ஆக முடியும். அப்படி மிஞ்சி நீ வந்து ஏதோ பண்ணி டாக்டர் ஆயிட்ட, அந்த இதை என்னது சர்டிஃபிகேட் வாங்கிட்ட, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்படின்னா கூட பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு உனக்கு தெளிவு, ஞானம், புத்திசாலித்தனம் இல்லைன்னா நீ எப்படி பேஷண்ட் பார்க்க முடியும்? சிம்பிள். அந்த மாதிரி இந்த பர்சன்ஸ் வந்து பேசிக்காகவே இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய லக்குமா. சரி, ஓகே மேம். ஸோ எல்லா ராசிக்குமே வந்து இந்த பரிகாரம் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ தனுஷ் ராசிக்கு இந்த வருஷம் நல்லாவா இருக்கிறதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா? இருக்குமா. பொதுவாக இந்த 2.5 வருஷமே வந்து பார்த்திங்கன்னா தனுசு சிவ வழிபாடு பண்ணணுமா. பொதுவாக தனுசை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிவ தனுசு அப்படின்னு தான் சொல்லவே சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும்மா பெரும்பாலும் தனுசு சிவனை வழிபாடு பண்ணுறதில்ல. அதுக்கு என்ன காரணமும் தெரியாது. என்னவோ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சிவனை வழிபாடு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் இடுகாட்டு தெய்வம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று ஈசனை வழிபாடு பண்ண சிவனை கும்பிட்டா கஷ்டம் வரும்பா அப்படிம்பாங்க. சிவனை கும்பிட்டா கஷ்டம் வர்றது இல்லைம்மா, உன்னை சுற்றி என்ன கஷ்டம் இருக்குது தெரியப்படுத்துவா ஈசன். அதுவும் எவ்வளோ நேரத்தில், ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில், சில நாட்களில் தெரியப்படுத்துவா. அதனால் நம்ம மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மக்கு மண்டையில் நம்மளா வந்து திணிச்சிக்கிறது என்ன அப்படின்னா சிவனை கும்பிட்டா கஷ்டம் வருது. சிவன் சோதிப்பான், இல்லைன்னு இல்லை. ஆனால் சிவன் கணக்கு ஒன்று இருக்குமா, கூட்டி கழிச்சு பார்த்தா கூட சாவனோட விளிம்பில் வச்சு கூட நம்மளை இழுத்துட்டு வந்துடுவான். அதுக்கு ஏன் சாவனோட விளிம்பு வரைக்கும் இட்டுட்டு போகணும்? உனக்கு வாழ்க்கைன்னா என்னென்னு புரிய வைக்கணும் இல்லைங்களா? இந்த அதாவது ஒவ்வொரு செகண்டும் நீ என்னை நம்புறியா அப்படின்னு அவன் பார்த்துட்டே இருப்பான். ஆத்மார்த்தமான சிவபக்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்மா, நான் ஒரு 4 பிரதோஷம் போயிட்டேன், நான் சிவனடியார் கிடையாது. நான் 4 மகாசிவராத்திரி கண் விழிச்சிட்டேன், நான் சிவனடியார் கிடையாது. நான் ஈசனுக்காக வாழறேன், ஈசனுக்காக சாவ சொன்னால் செத்துருவேன், அதுதான் சிவனடியார். அந்த மாதிரி நம்பினவங்க என்றைக்குமே ஈசன் செய்வானா செய்ய மாட்டானா, அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா எதுவுமே யோசிக்கிறது இல்லைம்மா. நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீ பார்த்து எனக்கு கொடுத்துறியா, சந்தோஷம், வாங்கிக்கிறேன். கொடுக்கலையா, அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது, ஏதோ ஒரு நல்லது இருக்குது, அதனால் நீ எனக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். அப்போ இவங்க எப்பயுமே சிவ வழிபாடு பண்ணுறது நல்லதுமா. அதுக்கும் மேலே அர்த்தாஷ்டம சனி அப்படின்னும் போது சனி நிறைஞ்ச சிவபக்தர்கள் யாரெல்லாம் சிவனை வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்க தலையில் சனீஸ்வரனோட கை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தான் இருக்குமே தவிர குடுமையை பிடிக்கிறதுக்கு இருக்காது. சிம்பிள். சிவ வழிபாடு. நீங்க சிவ வழிபாடுன்னு இவ்வளோ தெளிவா சொல்றீங்க. ஆனா இப்ப இருக்கவங்க வந்து ஃபர்ஸ்ட் இருந்து இப்போ வரைக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்கள் வந்து ஐயப்ப சாமியை வந்து கும்பிடக்கூடாத மாதிரி சிவனையுமே வழிபடக்கூடாது அப்படின்னு ஒரு புராண கதைகள் இப்போ வரைக்குமே இருக்கு. அதே ஆனா நீங்க சொல்றத பார்த்தா சிவனை வந்து எல்லாமே வழிபடலான்னு சொல்றீங்க. ஸோ அது எப்படி மேம்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திருச்சி மலைக்கோட்டை, அந்த திருச்சியை வந்து பூர்வீகமாக கொண்டவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், சிவனடியார்கள் எல்லாருக்குமே தெரியும். மீதி சாமானிய மக்களுக்கு திருச்சியை பூர்வீகமாக கொண்டவங்க இல்லை திருச்சி அந்த மலைக்கோட்டையில் இருக்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க பிள்ளையார் மட்டும்தான் தெரியும். ஆமாம், மலைக்கோட்டை பிள்ளையார், உச்சி பிள்ளையார் மட்டும்தான் தெரியும். ஆனால் அங்கே இன்னொரு ஈசனோட கோயிலும் இருக்குது, அது ஆதீனத்தினோட கட்டுப்பாடுக்குள்ளே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா தாயுமானவர் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு, ஈசனை பெண்கள் கும்பிடக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பாரு. அந்த தாயுமான சுவாமியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா நிறைஞ்ச சிவபக்த தினம்தோறும் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே படிக்கட்டுலாம் போட்டுட்ருக்காங்க, நல்ல மேலே ஏறி போகலாம், ஈசனை வழிபாடு பண்ணலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல 100 வருடங்களுக்கு முன்னாடி மலை, அந்த மலையில் ஏறி போய் ஈசனை கும்பிட்டுட்டு விளக்கு வச்சுட்டு வேண்டிட்டு வருவாளாம் அந்த பொண்ணு. அவள் நிறமாதம் கர்ப்பிணியாக இருக்கா. கர்ப்பிணியாக இருந்து மலையை போயிட்டு ஈசனை கும்பிட்டுட்டு வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. அந்த மலையில் யாருமே இல்லை. அப்போ வந்து காவிரியில் வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுதான், யாருமே இல்லை, எல்லாரும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்காங்க, இவளுக்கு யாருமே துணை இல்லை. அப்போ ஒரு அம்மா வந்து பிரசவம் பார்த்து அந்த குழந்தைய சுகப்பிரசவம் பார்த்து அந்த குழந்தைய எடுத்து கொடுத்தாங்க. அது யார் அப்படின்னா சுயம் ஈசனே
அந்த மாதிரி ஒரு பெண்ணா வந்து தாயா இருந்து பிரசவம் பார்த்ததுனால அந்த ஈசனோட பேரு தாயுமானவ சுவாமி அப்படின்னு. இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா சுகப்பிரசவம் நடக்கணும் அப்படின்னா அந்த தாயுமானவ சுவாமி கிட்ட வேண்டிக்கணும். வேண்டிட்டு வாழைப்பழம் இப்போ அது வந்து ஒரு இதுவாகவே இருக்குது. இப்போ எனக்கு குழந்தை பிறக்கும் போதும் அந்த மாதிரி செஞ்சாங்க. ஓகேங்களா? அந்த கீழே இருந்து மேலேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழை கொலை இருக்குது பார்த்தீங்களா, வாழை கொலையை கொண்டு போயிட்டு மேலே கொடுப்பாங்க. கீழேருந்து மேலே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஆள் வந்து இருக்காங்க, கொண்டு போய் கொடுப்பாங்க. ஒரு வாழை கொலையை கொண்டு போய் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு சுகப்பிரசவம் நடந்துருச்சு அப்படின்னா வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த குழந்தை சுகப்பிரசவிச்சிச்சோ அந்த குழந்தை கையால் வாழைப்பழம் கொடுக்கணும். அப்போ இங்கே வந்து பெண்கள் கும்பிடவே கூடாது ஈசனை அப்படின்றது எங்கே இதுவாக இருக்குது? தொன்று தொட்டு ஈசனை வழிபாடு பண்ணலாம் தானே. பிரசவமே பார்த்துருக்காரு. ஒரு தீட்டு, அந்த தீட்டையே உதிரத்தையே அவர் வந்து களைஞ்சி குழந்தை எடுத்து கொடுத்துருக்காரு. அப்படின் போது ஏன் இங்கே பெண்கள் கும்பிடக்கூடாது இல்லையா? பதில் வந்துருச்சா? அவ்வளோதாம்மா. ஓகே மேம். தனுஷ் ராசி இந்த வருஷம் எப்படி இருக்கும், அதுக்கான பரிகாரங்கள்லாம் தெளிவாக சொன்னீங்க. ஸோ ரொம்ப நன்றி மேம். அடுத்தடுத்த ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம் மேம். நன்றி.